மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மத்திய அரசு செயல்படுத்தவுள்ள 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் திட்டத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒப்புதல் அளித்துள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆஷிஷ் கோதாரி என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இத்திட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். கிரேட் நிக்கோபார் திட்டம் 2019ஆம் ஆண்டின் கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளை மீறுவதாகவும் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட 700 ஹெக்டேர் பகுதியில் இத்திட்டம் வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவத்சவா தலைமையிலான 6 பேர் கொண்ட சிறப்பு அமர்வு இத்திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியில் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இருப்பினும் சுற்றுச்சூழல் அனுமதியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை முகமைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 166 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியிலும் நாட்டின் பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானது என கருதப்படுகிறது. இதில் 130 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதியையும் அடங்கும். ஒரு பிரம்மாண்ட சரக்கு பெட்டக மாற்று முனையம், ஒருங்கிணைந்த நகரம், ராணுவம் மற்றும் சிவில் பயன்பாட்டிற்கான விமான நிலையம் மற்றும் 450 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை உள்ளடக்கியதே இந்த கிரேட் நிக்கோபார் திட்டம்.